வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி கீரையில் வந்து நிறையா மெடிசினல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்மளோட உணவில் எப்படி சேர்த்துக்க முடியுமோ அப்படி சேர்த்துக்கலாம். அது வந்து லேசான ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம பொரியல் செஞ்சால் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி நம்ம சூப் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா அந்த சூப்பில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு பதிலாக வெண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 பூண்டு எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, அது ரெண்டையுமே சின்ன சின்ன துண்டாக நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது லேசாக ஃப்ரை ஆனாலே போதும். ஏன்னா நம்ம வந்து இதை ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கடாயினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர்னால் அது வந்து குயிக்காக குக் ஆகிடும். கடாயினா கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கீரைலாம் வேகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போ நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரையில் வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அவிச்சு குடிக்கலாம். இதில் இருக்கிற பூ எல்லாமே நம்ம சாப்பிட்றது தான். அதனால் நம்ம வந்து இது சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுடலாம். நல்லா கீரை கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம அந்த மாதிரி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ இதில் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ப்ரெஷர் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம். இப்போ ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு, ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கீழே உள்ள தண்ணி வந்து நம்ம சூப்பாக எடுத்துக்கலாம். மேலே வந்து நம்ம பொட்டேட்டோ மேஷர் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள அந்த சாரெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சூப்பில் தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு மல்லி இலையை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஹெல்த்தியான சூப் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.